ஹாய் ப்ரோ, எல்லோரும் எப்படி இருப்பீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பியாக இல்லைனாலும் பரவாயில்ல. ஜோக் இல்லை இல்லையா? நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா என்ன கேமில் கொண்டு வந்திருக்கோன்னா ஜிடிஎஸ் சன் ஆண்ட்ரியஸ் மொபைல் ஃபோனு. ஸோ நம்மளோட சிஜேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிடைக்குது. கால் வந்து யாருக்கிட்டேன்னா ஸ்வீட் அப்படிங்கிற ஒருத்தன் கிட்டேருந்து. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா அம்மா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம சிஜே வந்து பார்த்திங்கன்னா ஒய்சிட்டிலேருந்து சன் ஆண்ட்ரியஸ்க்கு வரான். ஓகே, போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஒரு போலீஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்துது. எதனால் நம்மளை வந்து பிடிக்க வரானுங்கன்னு தெரில. ஓகே, காரை விட்டு கீழே இறங்குன்னு சொல்கிறானுங்க. ஸோ நம்மளும் இறங்கிட்டோம். ஸோ சிஜே வந்து பார்த்திங்கன்னா முட்டிப்போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஸோ சிஜேயும் அவன் சொல்கிறது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, எதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணுறானுங்கன்னு ஒரு அளவும் புரியல. பார்ப்போம் யாரா இவன். ஓகே, அடப்பாவீங்களா எங்க சிஜே கிட்டேருந்து காசை பிடிங்கிட்டானுங்க. ட்ரக் மணி. நம்ம சிஜே ஏதாவது ட்ரக் வித்தானா இங்க? ஓகே, ஏங்க நம்ம பேர் தெரிஞ்சிருக்குங்க இவனுடைய இந்த ஆளுக்கு. ஓகே, ஆஃபீஸர் டெம்பெனி இவன் பேர். சிஜேக்கு இவனை தெரியும், இவனுக்கும் சிஜேயை பற்றி தெரியும். கார்லோன்னு இவனை பேர் சொல்கிறான். இவனை காரில் தூக்கி போடுன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு போகிறானுங்க. என்ன நடந்திருக்கும்? சிஜே வைசிட்டியில் தான் இருந்தான். ஓகே, டாக்ஸிக்கான அடித்து துரத்து விட்டானுங்க. ஓகே, இப்போ நம்மளை எங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறானுங்க. ஓகே, சிஜே பேக்குன்னு கத்துறான். ஸோ ஒருவேளை அந்த வண்டிக்குள்ள சிஜேயோட பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, காசையும் பிடிக்கிட்டானுங்க, பேக்கும் போயிடுச்சு. ஓகே, அவன் எப்படி இருக்க காரில் சொல்லி நம்மளை பார்த்து கேட்கலாம். அதுக்கு சிஜே வந்து நான் எங்கள் அம்மாவை புதைக்க வந்திருக்கேன், உனக்கு அது தெரியும்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஏங்க இவனுங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சண்டைனா இருந்திருக்கும் போல இருக்குது. சிஜே என்ன சொல்கிறான்னு, நான் வந்து வைசிட்டிக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து க்ளீன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவனும் டேய் ஓகே, அதுக்கு வந்து அவனும் இல்லை நீ என்றைக்குமே க்ளீன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏங்க ட்ரெயின் என்னங்க ஒருத்தனை ஏற்றிட்டு போகுதுங்க இந்த சிட்டியில். ஐயய்யா, ஏண்டா போலீஸ்காரன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம் இருக்கா? ஏங்க இவனுக்கு பர்சனலாக சிஜேயை பிடிக்கலைங்க. இந்த டெம்பனின்னு சொல்கிற ஆளுக்கு என்ன ஆச்சு? இவனுங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒருவேளை சிஜே ஒருவேளை கேங்ஸ்டராக இருந்திருப்பானோ? இருக்கலாம். ஏன்னா அவன் வைசிட்டிக்கு எதுக்காக போனான்னு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரில. அவங்க அம்மாவை புதைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான். ஓகே, என்ன பண்ணுறாங்க? ஓகே, நம்மளை எதுவும் முட்டு சந்தை எடுத்துகிட்டு போனாங்க நினச்சேன்டா. ஓகே, காசும் போயிடுச்சு, எடுத்துக்கிட்ட வந்த டப்பாவும் போயிடுச்சு. ஓகே, இப்போ திரும்பவும் போகணும்னு சொல்லிட்டு அந்த ஐகானிக் டைலாகை சொல்கிறான் நம்மளுடைய சிஜே. ஹியர் வி கோ அகெயின் அப்படிங்கிற டைலாக். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஒரு சைக்கிளில் தான் போய் ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் கண்ட்ரோல்ஸ் ஆக்சுவலி. நல்லா இருக்குது ஆக்சுவலி. மொபைலுங்கிறது நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா கொஞ்சம் முக்கியமாக இருக்கும் சொல்லிட்டு. பட் ஓகே, என்னுடைய ஃபோன் வந்து ஓரளவுக்கு இதான் தாங்குது. ஓகே, செட்டிங்ஸ் இருக்குது. என்ன செட்டிங் யூஸ் பண்ணலாம்? எந்த நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஓகே, இது ஓரளவுக்கு ஓகேவான இருக்குது, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆஹா, இதில் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் இட குணமாக தான் இருக்குது. இருங்க நான் போய் செட்டி. ஓகேங்க, நம்ம வந்துட்டோம் பக்கத்தில். க்ரோஸ் ஸ்ட்ரீட் இவனுடைய வீடுன்னு நினைக்கிறாங்க. எதனால சிஜே வந்து இந்த இடத்த விட்டு போனான்னு இது வரைக்கும் எனக்கு வந்து புரியல. ஓகே, இதுக்கு அவன் ஐசிடிக்கு போனான்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. ஓகே, இதுதான் வந்து சிஜேவுடைய வீடு. ஓகே, வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, பிக் ஸ்மோக்கா. ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஓகே, இது அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ. அப்படியே அவன் வந்து அப்படியே அவனுக்கு வந்து ஞாபகம் வருது அவன் எப்படி இருந்தான், அவங்க அம்மா பேசின அந்த வேர்ட்ஸ் அப்படியே தலை சுற்றி அவன் கீழே விழுற மாதிரி. ஓகே, ஆக்சுவலாக அவங்க அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சிஜே.
ஆனால் இத்தனை வருஷம் ஏன் வந்து செத்ததுக்கப்புறம் வரான்னு இது வரைக்கும் புரியல ஆக்சுவலி. வந்திருப்பான், ஆனால் ஏன் என்ன ஆச்சு? யாரா இவன்? ஓ ஓ ஓகே. ஏங்க இவனுக்கு ஓகே, இவனுக்கு நம்ம பேர் தெரிஞ்சிருக்கு. ஓ, இவன் பேர் தான் பிக் ஸ்மோக்கா? ஓகே, வந்து நம்மளை வந்து நல வயசாகிருக்கிறான். எது ஏங்க சிஜேயோடைய அம்மா யாரோ ஒருத்தங்க கொண்டு இருக்காங்க போறதுக்கு. எது ஓகே, ஆக்சுவலி இவங்க வாழ்ற இது எப்படி சொல்கிறது, இவன் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் சிஜேயோடைய அம்மாவை கொலை பண்ணவன் யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடி உன் பிரதரை சிமெண்ட்ரியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னால் ஏதோ புக்கை பற்றி சொன்னால், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணப்பட்டிருக்கோம், அதே மாதிரி கர்ஸ் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், அதே மாதிரி சபிக்கப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆக்சுவலி. ஓகே, ஸ்வீட் கேண்டில். ஓகே, இதுதான் சிமெண்ட்ரி. ஸோ நம்ம அங்கே போனோம். ஓகே, இவங்கெல்லாம் யார்? ஓ, இந்த பொண்ணுக்கு நம்ம பேர் தெரிஞ்சிருக்குங்க, கார்லோ. என்னடா ட்ரெஸ் அது? ஓகே, என்னால் நம்பவே முடியலை இவங்க போனதை பற்றி அப்படின்னு சொல்கிறான். எங்க சிஜே வந்து 5 வருஷமாக வரலையாம்மா இந்த இடத்துக்கு. ஓ, இவன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி வச்சுக்க போல இருக்கு. ஓ, அதான் சொல்கிறான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எவனோ செத்துருப்பான் போல இருக்கு, அதுக்கு கூட சிஜே வந்து வராத காண்டு தான் இன்னொரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஆல்ரெடி இன்னொருத்தன் செத்துருக்கான், பட் ஆனால் சிஜே வந்து வந்தது இல்லை இந்த இடத்துக்கு. ஸோ இப்போ ஏண்டா வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க. ஐயா, குடும்பமே ஏதோ ஒரு பிரச்சனையான பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதான் வயசுலேயே நின்றுருப்பான் போல இருக்குது சிஜே, தெரியாமல் வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் எனக்கு இவன்கிட்ட இருக்குது. பட் இப்போ என்ன பிரச்சனைனா சிஜேயோடைய அந்த லக்கேஜு, பாஸ்போர்ட்டு, இது எல்லாமே அந்த பேக்கோடு சேர்த்து போயிடுச்சு. இப்போ அவனால் திரும்பி போகவும் முடியாது, கையில் காசும் இல்லை, இருந்த காசையும் பிடிங்கிட்டானுங்க அந்த போலீஸ்காரனுங்க. கையில் 10 பைசா இப்போ சிஜே கிட்ட இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம் ஆக்சுவலி? அதான் இப்போ வேறு வழியே இல்லை, இதுதான் நம்மளோட லைஃப் இப்போ. ஓகே, யாரா இவங்க? பாலாசு. ஐயோ, காரை வெடிக்க வச்சுட்டாங்க. யாருங்க இந்த பாலாசு? இவனுங்க இது நம்மளை அட்டாக் பண்ணுறானுங்க. பாலாசு பேரை பற்றியா? பாலாங்கிறது நம்ம ஊர் பேரை மாதிரி இல்லை, ஏதோ இந்தியன் கேங்ஸ்டரா அவனுங்க. பாலாஸ் குரூப்பு இந்தியன் கேங் குரூப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. ஆக்சுவலி அவங்க வந்து ஏதோ ஒரு கேங்குன்னு நினைக்கிறேன். சிஜேவும் ஒரு காலத்தில் கேங்கில் இருந்திருப்பான் போல இருக்கு, பட் ஆனால் அவன் ஐசிடிக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் வரான். ஓகே, நம்ம வந்து சைக்கிளில் ஓட்டுறோம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கேங்குக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளால் திரும்ப ஐசிடிக்கும் போக முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை. அதுமாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் அந்த பேக்கில் தான் இருந்துச்சு, அந்த பேக்கும் அந்த டாக்ஸியோடே போயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட எதுவுமே இல்லை. ஓகே, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ அதனால பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனை ஃபாலோ பண்ணணுங்க. அது என்னடாடி உங்களுக்கு அந்த அந்த வார்த்தையை தவிர்த்து வேறு எந்த வார்த்தையும் உங்களுக்கு தெரியாதாடா? எல்லாத்துலேயும் முன்னாடி பின்னாடி நடுவில் சொல்லி எல்லாத்தையும் அந்த வார்த்தையை போடுறது. முன்னா பீட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ்க்கெல்லாம் சென்சார் விழுமா? இந்த இந்த வீடியோவில் நான் ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு சென்சார் விழுமா? ஐயோ, தெரியாது. இவனுங்க ரொம்ப நம்ம முன்னாடி போனோம்னா பிரச்சனை, அதுமாதிரி ரொம்ப பின்னாடி போனாலும் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஆக்சுவலி இப்போ அவனை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோமோ அவ்வளோக்காக நம்மளுக்கு சேஃப் ஆகிடும். ஓகே, நான் வந்து லைட்டாக மிஸ் பண்ணிட்டேன் அவங்கள. ஸோ இந்த வழியாக போயிடலாம். இல்லைங்க, நம்ம ஸ்டண்ட்டெல்லாம் பண்ண தேவையில்லை. இல்லை, பண்ணலாமே, ஸ்டண்ட் பண்ணலாமே, என்ன தப்பு? சூப்பராக இருக்குல்ல அது. மேபி டேர்ட் பைக்கை வச்சு பண்ணலாங்க. ஆக்சுவலி இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு இருந்திருக்கு, பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க.
ஸோ நீங்கள் அந்த பின்னாடி பார்த்ததுனா அந்த ஸ்கேட் போர்டை வச்சு வித்த காட்டுவானுங்களா அந்த மாதிரி இடம். ஸோ அதை ராக் ஸ்டார் வந்து ரிமூவ் பண்ணிட்டானுங்க. ஸோ மேபி ஸ்கேட் போர்டு இருந்தால் நல்லாயிருக்கும். சைக்கிளுக்கு பதிலாக ஸ்கேட் போர்டு இருந்தால் உண்மையாகவே நல்லாயிருக்கும். இந்த கேம் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை. ஆஹா துரத்துறானுங்களே, இப்படி சுடுறானுங்கடா, ஐயோ அவ்வளோதான், நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே அப்படியே போயிட வேண்டியதான். ஓகே got with them motherfuckers though. Sold them niggas who's gangster. Rider nigga. So when you leaving, Carl? I ain't sure. Thought I might stay. Things is fucked up. Well, the last thing we need is your help. Ah, man, I won't let you down. I swear. Hey, we gonna call some hood rats and chill the hell out. You want some? I got a whole lot going on. I'm tired. I'll catch y'all later. Hey, yo, just drop in. We all hanging out. Gia, and get yourself some colors, fool. And a haircut. It's embarrassing to be seen with you. ஓகே, சிஜே பார்த்து அவன் ஒருத்தன் வந்து ஒரு கேள்வி கேட்டான், நீ எப்போ போவ அப்படின்னு சொல்லிட்டு. அது சிஜேவும் நான் எப்போவுமே இங்கே இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக போவேன்னு சொல்லிட்டு. அதுமாதிரி கடைசியாக என்ன சொன்னேன்னா ஹேர் கட் பண்ணு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பனியும் ஜீன்ஸு மாதிரி தானே இருப்போம், கொஞ்சம் ஹேர் கட்டெல்லாம் பண்ணி ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி சிஜேக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம அவங்க பின்னாடி போக வேண்டியதில்லை, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் போகலாம். ஓகே, இங்கே நம்மளாம் சேவ் பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும், பாதி விஷயம் தெரிஞ்சிச்சு. நிறைய சன் ஆண்ட்ரியாஸ் வந்து எல்லாருமே ப்ளே பண்ண ஒரு கேமு. ஓகே, கேமுக்குள்ளே கேமு. ஓ வாவ், எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? ஓகே, திரும்ப போனால் ப்ளே ஸ்டார்ட். அந்த காலத்துக்கு யோசிச்சு பாருங்கன்னா, கேமுக்குள்ளே கேம் வைக்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் கேம் ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் கேமுக்குள்ளே கேம் வைக்கிறது எல்லாமே ரொம்ப ரேர். ஜிடிஏ 4 மட்டும்தான் இவ்வளோ கேம்ஸ் இருக்குது. ஜிடிஏ 5 இருக்கான்னு தெரில. ஜிடிஏ 5 பட் ஆனால் ஆர்கிட் மிஷின்ஸ் இருக்குது, பட் கேம்ஸ் இல்லை. ஜிடிஏ 4 ஒரே ஒரு கேம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் அது ஆர்கிட் கேம் தான். இல்லைனா கோல்ஃப் இருக்குது, கோல்ஃப், பவுலிங், இந்த மாதிரி சைட் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்குது அதிகமாக. ஓகே, நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மிஷன் வந்துச்சு, கராஜ் இருக்குது. கராஜில் ஏதாவது ஒரு கார் யார்? ஓகே, யார்? ஓ ஸ்வீட் ஆக்சுவலி. ஓ ஓகே, ஆஹா, ஓகேங்க. ஸ்வீட் ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்னா, அதாவது இப்போ இந்த நம்மளை அட்டாக் பண்ணவங்கள்ல அவங்கெல்லாம் கேங்ஸு. ஸோ க்ரோவ் ஸ்ட்ரீட் கேங்கில் சேர்ந்தவங்க தான் நம்ம. ஸோ நம்மளுடைய டெரிட்டரியை கொஞ்சம் கொஞ்சமாக பாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, ரைடர் இவன் பேர், கோஸ்ட் ரைடரா இவன்? ரைடர். ஓகே, எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இருமல், ஸோ அதை ஃப்ரீயாக. ஓகே, ஏங்க இவனுங்க எப்போ பாரு ஸ்ட்ரீட்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் கூட பெரிய கேங்ஸ்டர்னா எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாம்ஸ் சேல் பண்ணுவோம், கன்ஸ் சேல் பண்ணுவோன்னு பார்த்தா பிளக்கா பசங்க தான் ஏரியா சண்டே போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் கூட கேங்ஸ்டர் நினைக்கும் போது என்னென்னமோ நினச்சேன், பாம் பிளாஸ்ட் அது இது வெப்பன்ஸ்ன்னு பார்த்தா ஏரியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மீனா போட ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்கிறானுங்க, பட் ஆனால் எனக்கு புரியல ஆக்சுவலி இவனுங்க. நான் வந்து டவுன் டவுனுக்கு போகணுமா? டவுன் டவுன்னா ஈஸ்ட் டவுனா ஏதோ டவுன். ஓகே, ஓகே, ஓகே. சிஜே கேட்கல, இப்போ தெரியுது அவன் என்ன மிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இதான் வீடு, இப்போ எனக்கு தெரியுது நான் என்ன மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கட் ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஏன் நம்ம மண்டை நல்லா தானே இருக்குது, நல்லா தாங்க இருக்குது ஹேர் ஸ்டைலு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறையே ஹேர் கட் பண்ண சொல்கிறானுங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, இது
பிஎட் எல்லாம் வேணாங்க, எனக்கு பர்சனலாக பிஎட்னாலே பிடிக்காது. ஸோ அதனால் பிஎட் வேணாம். என்னடா இது? ஓகே, இது வந்து அந்த காலத்து கேமில். ஸோ அந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருப்பானுங்க ஒவ்வொன்றத்தையும். பார்த்தீங்கன்னா இது ஸோ ஆனால் என்கிட்ட தான் தலையில் முடியலையே, அப்புறம் எப்படி ஓகே இதை நான் வந்து வச்சுக்கிறேன். முதல்ல என் தலையில் முடியல, இப்போ மட்டும் எப்படி ஒருவேளை முடிய ஒட்ட வச்சுருப்பானுங்களோ? என்ன வைக்கலாம்? ஓகே, நான் வந்து எதுவுமே வைக்கல. ஓகே, எதுக்குங்க காசை வேஸ்ட் பண்ணிட்டு, இருக்கிற காசு சேர்த்து வச்சு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கிளம்ப வேண்டியது. என்ன நம்மளால ஹேர் கட் பண்ணால் வர முடியாது போல இருக்குங்க. டேய், எனக்கு சத்தியமாக அந்த பார்பர் ஷாப்பில் ஒரு ஹேர் கட்டு கூட நல்லா இல்லைடா. எனக்கு சொல்கிறா, என்னால் லவுடாக பேச முடியாது. அதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே சரி, வேறு வழியில் நம்ம இதுக்கு முன்னே வச்சோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கலாம். ரொம்ப முடி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப எப்படி சொல்கிறது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் மண்டைக்கு இவ்வளோ தான் வரும். வேணா ஃப்யூச்சரில் வேணால் வைக்கலாம் பெரிய பெரிய மூடி தலையை வச்சு. இந்த கேமில் ஹெல்மெட் இல்லை, ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே சரி, இப்போ என்ன? ஓகே, நம்ம வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குமா, போயிட்டு சாப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, நம்ம போய் சாப்பிட்லாங்க. பீஸா ஷாப் இது ஆக்சுவலி. ஓகே, இதோ நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ அங்கே தான் இருக்குது. நம்ம வந்து அதில் போய் சாப்பிடணும். இந்த இடத்துல என்ன மாதிரி ஃபுட் இருக்குன்னு தெரியாது. ஓகே, என்னமா இருக்கு காட்டு. ஓகே, இந்த ஆக்சுவலி ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸு, ஒரு பிஸ்ஸா, அதுக்கப்புறம் ஒரு டெவல் மாதிரி ஒன்று, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இருக்கிறதே எக்ஸ்பென்சிவ் ஆனது தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலு, அதுக்கப்புறம் தொட்டுக்க மயோனிஸு, கோக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஒரு சோடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட்சா. ஸோ இதை நம்ம சாப்பிட்றலாம். என்ன பண்ணுறான்? ஏங்க கன் எடுத்துட்டு வராங்க இவன். டேய், என்னடா பண்ணுற? எது ஏங்க இவனுக்கு ரைடரை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. இவன் அடிக்கடி இங்கே கொள்ளை அடிச்சு வரானே. ஓகே, சிஜே வந்து கேட்குறேன் என்ன பண்ணுறான் சொல்லிட்டு. இப்போ அவன் ஏதாவது ஒரு கன் எடுத்து நினச்சேன். அவன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும்போதே நான் வந்து நினச்சேன், ஏங்க அவன்கிட்ட ஷார்ட் கன் இருக்குது, பேசாமல் அவன் ஏற்றி ஷார்ட் கன் எடுத்துருவோமா? இருங்க எனக்கு அவன் எங்க சொல்கிறாங்க ரெடா. டேய் இல்லை வேணாம், எதுக்கு வந்து நம்ம ஓடுறது தான் நம்மளுக்கு சேஃபு. ஓகே, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அவன் நம்ம தான் ஓகே, அவன் இன்னும் கூட அதே தான் இருக்கான். ஒரே ஐயோ எங்க மிஸ் ஆயிடுச்சுங்க. அவன் செத்துட்டானா? இல்லை, திரும்ப சொல்கிறான். ஓகே, நல்ல வேலை ஃபர்ஸ்ட் பர்சன் இருந்தேன்னா தப்பிச்சேன். ஓகே, ஷார்ட் கன்னு எத்தனை புல்லட் இருக்கும்? 7 புல்லட்ஸ் வச்சு நான் எப்படா சமாளிக்கிறது? டேய் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இப்படி ஒரு கன்னை எடுக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே போகலாம். இந்த ரைடர் பைப்பில் சாப்பிட்டு வாடா அப்படி சொல்லும்போதே நான் கொஞ்சம் டவுட் பட்டிருக்கணும். சரி, ஏதோ பாசக்கார பையன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனால் ராப் பண்ணுறாங்க அந்த இடத்த. இவனுங்கெல்லாம் பிளக்கா பசங்க. அதாவது ராப் பண்ணுறதுன்னா எப்படி ஒரு ஜுவல்லரி ஷாப்போ இல்லை ஏதாவது ஒரு பேங்க்கோ ராப் பண்ணுவானுங்க பார்த்தா, இவனுக்கு வந்து பீஸா ஷாப்பு அந்த மாதிரி ராப் பண்ணிடுவாங்க. சரி, கேங் வாருன்னு சொல்கிறாங்களே, சரி ஏதாவது ஒரு பெரிய பொருளுக்காக அடிச்சுப்பானுங்க அப்படின்னு பார்த்தா கேவலம் ஏரியா சண்டை. அதுவும் எப்படி இருங்க உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அந்த இவனுங்களோட ஏரியா பிரிக்கிறது தாங்க ரொம்ப எபிசோடு காமெடியாக இருக்கும். ஐயோ பிடிச்சாங்க. இந்த கேமில் தாங்க ரொம்ப இன்டென்ஸாக இருக்குங்க இந்த சேஸ் சீக்வன்ஸ் எல்லாம். அதாவது போலீஸ் அந்த 1 ஸ்டாரை நம்ம வந்து அனுப்புறதுக்கே ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே தான் இருக்குது ரைடு. அப்படியே ஒரு ட்ரிஃப்ட் ஒன்று அடிக்கிறாங்க.
கேமில் கொஞ்சம் ட்ரிஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இருக்குது. ஐ மீன் GTA 4ஓட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது. Yapping on about the graffiti too. ஓகே, Later, homie. பிரச்சனை மாற்றி விட்டான். ஆனால் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் GTA 4 விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் ப்ரோ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இருங்க நான் போய் மிஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வந்து கதையை கண்டினியூ பண்ணுறேன். டேகிங் அப் டு டஃப். ஆமாம், என்ன டஃப்பு என்னத்தை டேக் பண்ண போகிறாங்க. ஓகே, பாஸ்கெட் பால் பிளே ஓகே. ஏங்க இவன் பார்த்தீங்கன்னா CJ கிட்ட எரிஞ்சு விழுறான் இவனுக்கு. டேய் ஓகே, ஜான்சன் பிரதர்ஸ். ஓகே, ஏதோ வழக்கம் போல தான் ஏரியா சண்டை. ஒட்டுமொத்த நெய்பர்ஹுட்டையும் திரும்பி எடுக்கணுமா? எதே இந்த ஸ்ப்ரே பாட்டரை வச்சு நான் டேய் எப்பட்றா டேய், அதாவது துப்பாக்கி கையை எடுத்துகிட்டு போய் கேங்கை மொத்தமாக போட்டு தள்ளுவீங்கன்னு பார்த்தா ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. அடச்சை, நான் கூட கேங்ஸ்டரு, நம்மள அவ்வளோதான் துப்பாக்கி எடுத்து சுட்டானுங்க, நம்ம ஏதோ பெரிய லெவலில் ஒரு கேங்கில் இருக்கோம், நம்ம அண்ணன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறவனாடா நீனு. ஐயோ இல்லை புரியலாடா டேய், பெயிண்ட் அடிச்சா எப்படிடா இந்த ஸ்ட்ரீட்டு நான் வந்து நம்மளோட தான் மாறும்? இல்லை எனக்கு புரியல. அங்கே இருக்கிறவங்களை அடித்து துரத்தினாக்கி நம்மளால் வந்து சொல்லிக்கலாம். ஆனால் எப்படிங்க இதெல்லாம் யோசிக்கிறான் ராக் ஸ்டாரு. அது கரெக்ட். நம்ம ஊரில் குட்டி குஞ்சான்ஸ் மாதிரி இவனுங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய குஞ்சான்ஸாக இருக்கானுங்க. இந்த செவத்தில் இந்த மாதிரி அடிச்சிருப்பானுங்க பாலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கலரில் அடிச்சிருப்பானுங்க. நம்ம வந்து நம்மளுடைய கலரில் அடித்தா அந்த இடம் வந்து நம்மளுக்கு சொந்தமாக. டேய் என் வாயில் ஏதாவது வந்துட போகுதுடா நல்லா. ஓகே, அந்த நேபர்ஹுட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் காத்தோம், நம்ம அதை போய் அடிக்கணும். ஓகே, ஓ நிறையா இருக்கு போல இருக்குங்க இந்த இடத்துல. 2 out of 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ மேபி 100 இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ரீட் முழுக்க, ஏரியா முழுக்க. ஸோ நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அவனை வந்து தூக்கி போடணும். மூக்கு சளி கொஞ்சம் எனக்கு ஃபீவர், கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். என் வாய்ஸ் சும்மாவே அப்படி தான் இருக்கும். அது எல்லாத்தையும் கண்டுக்கிறாருங்க, வேறு வழி இல்லை. ஓகே, இங்கே தான் இருக்குன்னு காமிக்குது. எங்கடா அது? ஓகே, ஓ பின்னாடி இருக்கு. எங்கே பின்னாடி இருக்கா? ஓ இதோ இருக்கு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கன்னை குத்தி இந்தாடா இவனை போய் போட்டு தள்ளு நம்ம கெத்தை காட்டுன்னு பார்த்தா பெயிண்ட் அடிக்க விடுறாங்க. ஐயோ, இது தெரியாமல் நான் வேறு ஷார்ட் கன் எல்லாம் ஒரு அப்பாவியை கொண்டு நான் வந்து ஒரு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேவைப்பட்டா அங்கே போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இவனெல்லாம் டேய் இவங்களெல்லாம் உண்மையாகவே இவங்க எப்படிப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் எனக்கு சுத்தமாக புரியலை. ஆக்சுவலி கொஞ்சமாச்சு இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி. ஒன்றும் இல்லை, அப்படியே நம்மளுக்கு ஏதாச்சும் மூளை இருக்கிறது. ஓகே, நம்ம வந்து இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. டேட்டூ ஷாப் இருக்குது, ஜிம் இருக்குது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் எந்த கேம்லையும் நான் வந்து பார்த்தது இல்லை. ஆக்சுவலி GTA Vice Cityக்கு அப்புறம் தான் இந்த கேம் வந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல ஒரு சில இடங்கள் இருக்கும். அது நான் வந்து வண்டியில் இருக்கான்னா நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கணும் வழக்கம் போகிறேன். ஓகே, இது வண்டி. ஓகே, ரொம்ப க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரோட எல்லாம் நம்மளால் கான்டாக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்மளால் அவங்க கேட்குற கேள்விக்கு ரிப்ளை பண்ண முடியும். பட் இதுக்கப்புறம் வந்து GTA 4 இருக்கட்டும், GTA 5 இருக்கட்டும், எதுலேயுமே அந்த ஆப்ஷன் இல்லை. ஐ மீன் இந்த அளவுக்கு கூட அந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லை. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டூ போடலாம், ஜிம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இல்லை ஆக்சுவலி. ஓகே, இவங்களை அடித்து போட்டு நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கணும். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஆமாம், எந்த கேமே இல்லை. மொத்தமாக 2 கேம் வந்துச்சு இந்த கேமுக்கு அப்புறம். ஆனால் அந்த எந்த கேமுமே இந்த அளவுக்கு பெரிய மேப்போ இந்த அளவுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸாக இல்லை ஆக்சுவலி. ஓகே, மேபி இன்னும் கொஞ்ச நாள் GTA 6 வேறு வரப்போகுது. அதுக்காக தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். மினிமம் GTA 6 என்னுடைய கேல்குலேஷன் படி GTA 6 பற்றி நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். GTA 6 இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்போயோ நான் போட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் வந்து இப்போ சொல்லியிருந்தேன் ஜெட் பேக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. ஸோ வேணா போய் பாருங்கள். எஃபெக்ட்லாம் யாருமே பார்க்க போகிறது இல்லை. என்ன பண்ணுறது? பட் ஆனால் டெஃபினட்டாக
PS6 மாதிரி ஒன்றத்தை லான்ச் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஏன்னா 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே அதாவது ஐயோ வாயில் வர மாட்டேங்குது 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே ப்ளே ஸ்டேஷன் ஒரு புது கன்சோல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட GTA 6 வந்து GTA 5 வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆச்சு. ஸோ மேபி நியூ கன்சோல் லான்ச் பண்ணி அதுக்கு வந்து GTA 6 லான்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சும்மாவே சொல்லக்கூடாது. சோனி அவனுக்கு சும்மாவே அதிகமான ப்ரைஸுக்கு வச்சு தான் ப்ளே ஸ்டேஷன் விற்பானுங்க. இதில் வேறு எக்ஸ்ட்ரா ப்ரைஸு. இது வந்து GTA 6 எல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். இல்லை இன்னொரு டவுட்டுன்னு டேய் போடா கண்ணு தெரியாது கபூதி. இங்கே எல்லோ கிராசிங்காச்சும் வச்சுருக்கானுங்களா? இல்லை எவனே பார்க்கல, ஏற்றி தள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆல்ரெடி நிறைய பேர் வந்து GTA 6 வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு PS5 வாங்கிட்டானுங்க. சோனிக்காரை மட்டும் இல்லைப்பா இது PS5 எல்லாம் வராது. ஆமாம் நான் இப்போ PS5 சொன்னேன் 6 சொன்னேன். ஐயோ எனக்கு இப்போ என்னங்க ஆச்சு? ஐயோ இன்னும் பார்த்து எனக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. என் வாய்ஸில் டயலாக் எல்லாத்தையும் நல்லா தான் படித்தேன், பட் இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், நிறைய பேர் வந்து ப்ளே ஸ்டேஷன் 5 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டானுங்க. அம்மா எங்கே இருக்குது? ஓகே மேலே இருக்குங்க, நான் அதை பார்த்துட்டேன். அதான் PS5 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டானு. இப்போ மட்டும் ராக்ஸ்டார் சொன்னான், ஏப்பா இது PS5கெல்லாம் வராது, டேரெக்டாக PS6க்கு தான், நீ போய் PS6 வாங்கு நீ எவ்வளோனா வச்சு சொன்னான். ராக்ஸ்டார் மட்டும் சொன்னான், அவ்வளோதான். ஆனால் அதுக்கேற்ற ஒரு எப்படி சொல்கிறது கிராஃபிக்ஸ் குவாலிட்டி இருக்குங்க. ஆக்சுவலி இந்த கேமுக்கு ஈக்குவலாக இல்லை, இந்த கேமை விட பெட்டராகவே இருக்குது. ஏன்னா அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க, நிறைய மேப் இருக்குது, நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே சாவறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியாவது GTA 6 விளாண்டு சுற்றுறோன்னு. இதுக்கே இந்த அளவுக்கு 10 வருஷம்னா அப்போ GTA 8 வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? GTA 7 வரத்துக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? GTA 5 வந்து PS3க்கு வந்தது, அதுவே இப்போ PS5 வரைக்கும் கொண்டு வந்துட்டானுங்க. அப்போ GTA 6 எல்லாம் இருங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது PS9 வந்தாலும் பரவாயில்ல, அவனுங்க வந்து G6 வச்சு ஓட்டுவானுங்க. யோசிச்சு பாருங்க, PS9 வந்தாலும் GTA 6 தான். ஏன்னா மொத்தம் 3 ஜென்ரேஷன் கன்சோலுக்கு அவனுங்க வந்து விட்டுருக்கானுங்க. இல்லை GTA 6 மினிமம் 5ஆவது இருக்கும். எனவே என்ன கேட்டால் PS9க்கு அடுத்து GTA 7 வரணும்னு நினைக்கிறேன். அப்போ GTA 8, GTA 9, GTA 10 அந்த கேம்ஸ் எல்லாம் வரும்போது நான் உயிரோடு இருப்பேனா? அதான் இருக்கிறதே டவுட்டு. ஏன்னா 10 வருஷம் ஆச்சு GTA 5 அப்புறம். இப்போ அதுவும் ட்ரெய்லர் தான் விட்டுருக்கானுங்க. அதுக்கே வந்து டெய்லருக்கே நம்ம வந்து 10 வருஷம் வெயிட் பண்ணணும்னா அப்போ GTA 7க்கு நம்ம எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணும்? ஆக்சுவலி 20 வருஷமாச்சு வச்சுருப்பானுங்க ராக்ஸ்டார், 20 வருஷம். அதுக்கப்புறம் GTA 7 வந்ததுக்கப்புறம் இல்லை GTA 6 தானே, ஆமாம் GTA 6, GTA 7, அதுவே GTA 8 13 இயர்ஸ் ஆகும். அதுக்கு GTA 8 அப்புறம் GTA 9 15 இயர்ஸு. அது வரைக்கும் நான் உயிர் வாழ்வேன் நாடா ராக்ஸ்டாரு. ஆனால் அது உண்மையாகவே வருத்தம் தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக பண்ணுவாங்க. அதாவது ஒரு கேம், ஒரு சில கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க, நிறையா பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து காணாமல் போயிடும். ஆனால் ராக்ஸ்டார் தயாரிக்கிற ஒவ்வொரு கேமையும் அந்த பல வருஷங்கள் நம்மளுக்கு அப்புறம் இந்த கேமு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் என்ன 2000 லான்ச் ஆச்சா, 2000 இந்த 2026 லான்ச் ஆச்சு இல்லை எனக்கு தெரியாது. ஸோ பட் ஆனால் இன்னும் இவ்வளோ வருஷம் கழிச்சு இது வந்து இன்னும் ப்ளே பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருப்பானுங்க அந்த காலத்தில். அதுக்கு காரணம் அந்த இமேஜ் தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா? ஒரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டார் ஒவ்வொரு கேம்லேயும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. GTA Vice Cityயாக இருக்கட்டும், GTA San Andreasஆக இருக்கட்டும், GTA 4, GTA 5, அதுக்கப்புறம் GTA 3 பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை. ஸோ அதுவும் ஒரு அளவுக்கு நல்ல கேம் தான். ஓகே ப்ரோ, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா வழக்கம் போல தான் இந்த பாலாஸ் கேங் இருக்கானுங்க இல்லையா, இவங்க வந்து ரொம்ப நம்மளுடைய அந்த க்ரோ ஸ்ட்ரீட் கேங் வந்து ரொம்ப தொல்லை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பிக் ஸ்மோக்கும் ஸ்வீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக பேர் சரி பிக் ஸ்மோக்கும் ஸ்வீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ இது எப்படி அந்த இடத்த வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து CJ என்ன சொல்லணும்னா, முதல்ல நம்மளுக்கு வந்து ஆளுங்க தேவை. நம்ம பழைய கேங் எப்படி இருந்தோம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ ஆளுங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ
நம்மள ஆளுங்களை எடுக்கிறதுக்காக இப்போ வந்திருக்கோம் நம்மளுடைய பழைய ஹோமிஸை தேடி. ஹோமிஸ் அதாவது புள்ளிங்கோஸ், அதுதான் நம்ம பசங்க தான்ங்கிறது தான் ஒரு ஹோமிஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க இவனுங்க. ஓகே இதுக்குள்ள ஓ என்னடா மரியாதையெல்லாம் குறையுது, போட்டு தள்ளிடுவேன். ஓ இவனுக்கு இவனை பற்றி தெரிஞ்சிருக்கு. என்ன இவனுக்கு பேசுவாங்க டேய்? ஓகே இவனுங்க வர மாதிரி தெரில. ஓ பிக் பென், இவனை தேடி தாங்க நம்ம வந்திருக்கான் சிஜி. ஐயோ ஏங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரக் அடிக்ட்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப எது ஏங்க அவனை போட்டு அடிமைத்தனமாக வச்சிருக்கான் போல இருக்குங்க. இவன் சார்னு தான் இவரை கூப்பிடணுமா? எது இந்த பரதேசிய சார்னு தான் சொல்லி கூப்பிடணுமா? சிஜே கூப்பிட்றான், பட் அவனால் ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லுது சுருங்கி போயிருக்கு. ஸோ சிஜே அளவுக்கு கூட மசில் க்ரோத் அவன்கிட்ட இல்லை. ஸோ அதனால் அவனை கூப்பிட்டு போகிறது உண்மையாகவே ஒரு ஒஸ்டான ஒரு ஐடியான்னு தான் தோணுது. அதுதாங்க, ஆனால் அந்த ட்ரக்னால அவனுடைய பாடி வந்து அவ்வளோ டேமேஜ் ஆகியிருக்கு. அது வந்து சூப்பராக காட்டியிருப்பான் இந்த ராக் ஸ்டார். ஒரு ட்ரக் அடிக்ட் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் அவனோட பிஹேவியர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸை நல்லா காமிச்சிருப்பானுங்க அதை. ஓகே அதே ஸ்ட்ரீட்டில் ஒருத்தன் இருக்கானா. இப்போ நம்ம அவனை தான் தேடி போனோம். பக்கத்தில் தான் சொன்னாங்க, நம்மளால ஓடியே போயிட முடியும். அம்மா நம்ம நடந்து போயிடலாம். ஓகே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கைமாத்துறானுங்க, அவ்வளோதான். டே எங்கள் ஏரியாவில் வந்து எங்களுக்கு ஏடா சீனா போடுற, இங்கே பாடுற கல்லை துப்பாக்கி விடா. ஆனால் நம்ம ஆளுங்கன்னா இவனுங்க கிட்டே தான் பொருளை வாங்குறாங்க. அவனுக்கு சாவி. ஐயோ ஏங்க இதாங்க இருக்குது செம்ம காண்டி இந்த கேமில். யாய் ஆமாம் நான் தான் இவனை சுட்டுட்டேனே. அப்புறம் எப்படி இவன் பார்க்குறான்? இவனா இல்லை சும்மா கேமரா வச்சிருப்பானுங்களா? ஓகே இல்லை செத்துட்டான் தான் நினைக்கிறேன். டேய் செத்த எலிய ஏன்டா திரும்ப அடிக்கிற எருமை? ஓகே நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அங்கே தான் மெயின் ஆளுங்க இருப்பானுங்க. இருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில எடிட்டிங் மேட்டர் ஒன்று இருக்கு. ஐயோ நம்ம பசங்களோட வண்டியை உடைச்சிட்டானுங்களே. ஓகே அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஸ் இருக்கானுங்க ஆக்சுவலி. இப்போ வாங்க அடித்து தெறிக்க உள்ள ஊற்றணும். ஓகே இல்லை இருக்காதான். ஓகே இவ்வளோ போகலாமா? அவ்வளோதான். இப்போ நடக்க ஒரு சம்பவம் இல்லை சரித்திரம். வாடாடே பாலாஸ் உங்கள் பல்லெல்லாம் பேக்குறான்டா. ஓகே டேய் என்னடா நடக்குதுங்க? ஏங்க எல்லாருமே அப்படியே புத்தக்குழின்னு கீழே விழுந்துருக்கானுங்க. ஓகே இப்போதான் வெளியவே வரானுங்க. சாவு சாவு நாய் சாவு சாவு. அவ்வளோதான் அவனை அச்சாச்சு. ஓகே அவன் காலி இவனும் காலி. அம்மா டேய் எங்க பேட் வச்சு அடிக்கிறாங்க. அவ்வளோதான். ஆமாம் பேஸ்பால் பேட்டு. டேய் அவனே இல்லைடா இந்த கேமில் இதாங்க இருக்கிறது பிரச்சனை. அதாவது மற்ற கேம்ஸ் வரவே நம்ம தான் டார்கெட் பண்ணி ஒருத்தனை சுடணும். ஆனால் இந்த கேமில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம வந்து ஒருத்தனை வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கு. அடே ராக் ஸ்டாரு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான மனுஷனு காமிச்சிட்டாடா நீ. ஓகே இதுக்குள்ள போகணும். டாய் எங்க செம்ம சரக்குன்னு நினைக்கிறேன். ஆள் வந்து அவ்வளோதான் எழுந்திருக்கவே இல்லை. டே ரைடர் உன் பின்னாடி பாடுறான். டே ரைடர் மூதேவி பின்னாடி. சாரிப்பா ரைடரு சாரி. ஏங்க இந்த சிஜே ஐயோ என்னன்னு சொல்கிறது இந்த கேமில் அதாங்க ரொம்ப பெரிய காண்டு. ஐ மீன் இவனை ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணுவான், நம்மளாலலாம் டார்கெட் பண்ணி ஷூட் பண்ண முடியாது. இவனாவே ரேண்டமாக சுட்டாதான். அதுலேயும் சொல்கிறதாச்சும் ஒழுங்காக சொல்கிறானா இவன் இல்லை. இங்கே நம்ம அப்படியே போகலாம். மேபி ஓடியே போயிடலாமா இல்லை காரில் எடுத்து போகலாமா? ஓடியே போயிடலாங்க, அது உடம்புக்கு நல்லது. ஓகேங்க நான் ஓடியே வந்துட்டேன். அவனும் பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஓகே இவன் கூட போனதுக்கு அட்லீஸ்ட் நம்ம செஞ்ச வேலைக்கு கொஞ்சம் கூட காசு கொடுத்தா நல்லாயிருக்கும். டே ரைடரு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிப்ஸு கொஞ்சம் போட்டு தாடா. டேய் காசு ரெஸ்பெக்டா மரியாதை டிரைவ் த்ரூவா.
இவன் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது, ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஓகே 2 பேரும் அட்லீஸ்ட் சாக போனோம். ஓ இல்லை ஜோக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகேங்க. எல்லாரும் போய் எங்கேயோ போய் கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஐ திங்க் சாப்பிட்றதுக்கு எங்கேயோ கிளம்புறானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம நிறைய வேலை பார்த்துட்டோம். நிறைய வேலை நான் வந்து பார்த்துட்டோம். பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், பெயிண்ட் அடித்து கடைசியில் ஆளுங்களை அடித்து இப்போ தான் ஒரு நல்ல சாப்பாடு நம்மளுக்கு வந்து போடுறேன். ஓகே மக்கள், நம்ம வந்து இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ வர வரைக்கும் அவனுக்கு எதுவுமே ஒழுங்காகவே பேசலை. ஓகே, சிஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்கிறான். சிஜே வந்து நம்பர் 9 வாங்குறான். ஓகே, ரைடரும் நம்பர் 9 வாங்குறான். ஓகே, ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6. எதுக்கு 2 நம்பர் 9? டேய் என்ன டேய் என்னடா கவுண்ட் எகிரிக்கிட்டே இருக்கு. லார்ஜ் எது டேய் எங்க 10 பேர் சாப்பிட்றது அந்த தடியை ஒத்தால சாப்பிட நினைக்கிறாங்க சனியே. ஓகே, சிஜே வந்து ஸ்வீட்டுக்கு சொல்கிறேன் எனக்கு அம்மா பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஸ்வீட்டும் சரி ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏங்க இந்த சாப்பாடு பொட்டலத்தை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் பாதி அவன் ஆர்டர் பண்ண பொருள் தான் இருக்கும். ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்கரு, அதுக்கப்புறம் சிஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்கரு, ஸ்வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்கரு, அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணானே. ஆனால் இவன் மட்டும் கொய்யாலடே இப்போ தான் தெரியுது பிக் ஸ்மோக்குன்னு வச்சதுக்கு வரல பிக் ஈட்டர்னு வச்சுருக்கலாம் போல. மேட்சிங்காக இருக்கும். ஓகே, பர்கரு நம்மளும் வந்து பார்த்தா சாப்பிட்றோம். யார் இவங்க? பாலாஸா? சரி அவனுங்க இருந்துட்டு போகணும். என்ன டர்ன் அடிக்கிறானுங்க. டேய் அவ்வளோதான். ஓ இங்கே பேர் தான் ட்ரைவ் த்ரூவா? செம்மையாக இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்க, இவங்களை ஆக்சுவலி விடக்கூடாது. ஓகே ஏங்க அந்த ஸ்வீட்டு சனிங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, அவன் வந்து திங்கும்போது அவன் வந்து எதுவுமே பார்க்க மாட்டானா. ஏண்டா இங்கே ஒரு பெரிய அக்க போரையில் இருந்திருக்கு, உனக்கு சோறு முக்கியமாடா கருத்த பிசா. அதான் அவன் வந்து என்ன சொல்கிறானே, டேய் நீங்கள் சுட்டு சாவுங்கண்ணா நான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ரைடர் வந்து திட்டுறான் அண்ணா பின்னான்னு. அது கரெக்ட். அதுவும் பாருங்களேன் வந்து ஒரு பெரிய ஷூட் அவுட் நடக்குது. பட் இருந்தாலுமே இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைப்பா நான் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருப்பேன். தடி மாதிரி அதான் 40 பேர் சாப்பிட்ற சாப்பாடு ஒத்தா சாப்பிட்டா அப்படின்னா. ஓகே, நம்ம வந்து இவனுங்க வந்து விட்டாச்சு. ஃபுட் ஆப் ஓகே. ஓகே, ரைடரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து இங்கே இறங்கிட்டானுங்க. இப்போ நம்ம வந்து பிக் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டில் கொண்டு போய் விடணும். அவன் ஷூட் அவுட் நடக்கும்போது தின்னுட்டு இருக்கானுங்க தனியே. ஓகே மக்களை, இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ GTA San Andreas நெக்ஸ்ட் பார்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இந்த GTA San Andreas உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், இந்த கேம் பிளே வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், எனக்கு உங்கள் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. முதல்ல யூடியூப் வீடியோ யாருமே பார்க்குறது இல்லை, ஃப்ரீயாக விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஸோ அவ்வளோதான் கைஸ், கேம் பிளே முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இவன் ஒருத்தர் மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து காசு கொடுத்துருக்கான். மித்த எல்லா பையனும் நம்மளுக்கு காசு கொடுக்காம ரெஸ்பெக்ட் மட்டும் கொடுத்துட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இவன் மட்டும் ரெஸ்பெக்ட் காசு ரெண்டுத்தையும் கொடுக்குறான். நல்லவனாக இருக்காங்க. அந்த இடத்துல அவன் சாப்பிட்டாலும் நல்லது பண்ணுறான். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பை பாய், டாடா, see you again buddy.